ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டா குக்கிங். இன்றைக்கி நம்ம சிஸ்டா குக்கிங்கில் ஜவ்வரிசியை வச்சு ஒரு மோத்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ரெண்டு கப் தண்ணியை இதில் ஊற்றி ஜவ்வரிசியை நம்ம ஊற வைக்கணும். ஜவ்வரிசி நல்லா 8 மணி நேரம் ஊறணும். இப்படி நல்லா ஊறி உப்பி வரணும். ஒரு டீஸ்பூன் நெய்யை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். முந்திரி போட்டு நெய்யில் நம்ம ஃப்ரை பண்ணணும். முந்திரி ஃப்ரை ஆனவங்க திராட்சை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். திராட்சையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். வறுத்த முந்திரி திராட்சையை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ண ஜவ்வரிசி கூட 1/2 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை சேர்த்தோன்னே கண்டினியூஸாக நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். பாதி சர்க்கரை மெல்ட் ஆனவுடனே நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேசரி பதம் வர வரையிலும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கேசரி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை இது கூட ஆட் பண்ணிட்டு நம்ம கிளறி விட்டுக்கணும். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆற வைக்கணும். கை தொடுற சூடு வந்தோடனே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நம்ம ஜவ்வரிசி மோத்தி லட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.